விவசாயி மீது கடப்பாறையால் கொலைவெறி தாக்குதல். மருத்துவமனையில் அட்மிட் ஆனது போல் நாடகமாடிய பலே கில்லாடியை தட்டி தூக்கிய காவல்துறையினர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த சின்ன பிஞ்சூர் பகுதியை சேர்ந்தவர் விவசாயி முருகேசன். அதே பகுதியை சேர்ந்தவர் மதிவாணன். இவர் அரட்டவாடி பகுதியில் மொபைல் கடை நடத்தி வருகிறார். விவசாயி முருகேசன் தனது வீட்டிற்கு அருகில் 3 சென்ட் நிலம் வைத்துள்ளார். இந்த நிலத்திற்கு முன்பாக உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தை மதிவாணன் ஆக்கிரமித்துள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக இருவருக்கும் இடையே நீண்ட நாட்களாக தகராறு நிலவி வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் மீண்டும் இந்த நில விவகாரம் தொடர்பாக இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த மதிவாணன் விவசாயத்திற்கு பயன்படுத்தும் கடப்பாறையை எடுத்து முருகேசனை சரமாரியாக தாக்கியுள்ளார். இந்த தாக்குதலில் முருகேசனின் கை முற்றிலும் உடைந்ததோடு தலை மற்றும் உடல் முழுவதும் பலத்த காயங்கள் ஏற்பட்டன. ரத்த வெள்ளத்தில் சரிந்த அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக செங்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. முருகேசனை தாக்கிவிட்டு தப்பிக்க திட்டம் தீட்டிய மதிவாணன் தானும் காயமடைந்தது போல் நடித்து செங்கம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சேர்ந்துள்ளார். ஆனால் காவல்துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் மதிவாணன் நாடகமாடுவது அம்பலமானதால் அவரை உடனடியாக கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நிலத்தகராறில் விவசாயி மீது கடப்பாறையால் கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்ட இந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.